வெல்கம் பேக் டு another vlog. இப்போது நான் கரெக்டாக எந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு முன்னாடி இந்த லேண்ட்ஸ்கேப் மட்டும் காட்டிடுங்க. ஓகே, இப்போது நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா கசோலி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷில் சோலாங் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட் தான் இங்கே இருக்கும் அப்படின்றாங்க. இது சதர்ன் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் எல்லா காண்டினென்ட்லேயும் இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும்ன்றாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜப்பானில் சதர்ன் ஜப்பான், ஆஸ்திரேலியாவில் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாவில் இந்த காண்டினென்ட்டில் மட்டும் இருக்காது, மீதி எல்லா காண்டினென்ட்லேயும் சதர்ன் ஈஸ்ட் பார்ட்டில் இந்த கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா ஹாட் இருக்குது, ஐ மீன் வெயில் அடிக்குதுன்னா எக்ஸ்ட்ரீமாக அடிக்கும், கிளைமேட்டு அண்ட் சில்னஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது கசோலியில் நீங்கள் கிளைமேட் ரெக்கார்டான கிளைமேட் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வந்து -6 டிகிரியெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, இதுதான் இதோட இந்த கிளைமேட்டோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட். அண்ட் இப்போ நான் இந்த இடத்துல தங்கியிருக்கேன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஓரியன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்றது கீழே ஒரு கசோலிலேயே கீழே ஒரு ஹைவேல ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம். குயிக்காக அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க, அப்படியே நம்ம ரூம் டூரோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கசோலியிலேருந்தே அப்படியே மேலே, அதாவது இந்த ரோடு வழியாக நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா டேரெக்டாக ஷிம்லா போயிடலாம். ஷிம்லா தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ஷிம்லான்றது இங்கே மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஆடட் டு இட் இப்போ கசோலியும் வந்து மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. அண்ட் தென் சோலாங் வேலியும் பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. இப்போ சொல்ல போனால் ஷிம்லாக்குனா இப்போ கசோலின்றது மிகப்பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதோட குட்டி பேக்ரவுண்ட். அண்ட் இங்கே என்னென்ன இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மால் ரோடும், சன்செட் பாயிண்ட் அண்ட் மங்கி பாயிண்ட், இந்த 3 இடம் தான் மேஜர் டெஸ்டினேஷனு. அண்ட் எப்பயுமே கீழே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்குன்னா மேலே கசோலினா கீழே சண்டிகர் இருக்குது. சண்டிகர்லேருந்து 1.5 hours டிரைவு. மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு 4-5 டிகிரிஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போயுமே கிளைமேட் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆகிடுச்சு. இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 to 12 இருக்குது. பெருசாக இது தெரில, ஏன்னா சன்னு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறதுனால பெரிய கிளைமேட் சேஞ்ச் இப்போ தெரில. அண்ட் போக போக நைட்டில் இன்னும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே குட்டி இது. வாங்க ஒரு வாட்டி ரூம் டூர் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றத மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். பாய். ஒரு ரூம் டூர் பார்த்துடலாம். அங்கே குயிக்காக போனால் யூட்டிலிட்டி ஏரியா அண்ட் டைரெக்டாக ஒரு மிரர் அண்ட் ரெஸ்ட் ரூம். ஆனால் ஒரு அருமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை ஓப்பன் பண்ணால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் குயிக்கான ஒரு ரூம் டூர். இது என்ன இடம்னா ஓரியன் கசோலி, அதே தான். அண்ட் கசோலிக்கு 3-4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இந்த ரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகேவா? மத்தியானம் சாப்பிட வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தா கியானி கா தாபா. இங்கே வந்து இப்போ நான் பஞ்சாபி தாபா தான் வேணும் அப்படின்ட்டு டேரெக்டாக இங்கே வந்தேன். அண்ட் உள்ளேயும் செம்மையாக சூப்பராக இருக்குது. வாங்க டேரெக்டாக போய் ஆர்டர் பண்ணிவிடுவோம். இந்த கடை கசோலியில் இருக்க, இதில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பாருங்களேன். அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானு, ஒரு தந்தூரி ரொட்டி அண்ட் சிக்கனில் ஒரு ஐட்டம் அண்ட் வெஜ்ஜில் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, பஞ்சாப்லேயே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தாபா மட்டும்தான். அதனால் நம்ம இப்போ கரெக்டாக ஹிமாச்சல் பிரதேஷில் இருந்தால் கூட இது வந்து ஒரு பார்டர் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக தாபாக்கு போயிட்டோம். என்னென்ன வந்ததுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊறுகாய் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஊறுகாய். அண்ட் செகண்டு பச்சை மிளகா அண்ட் தேர்ட் வந்து ஆனியன் வந்துருந்தது. ஸோ இவங்க 3மே எடுத்துக்கிறாங்கங்க. இப்போ மத்தியானம் தான் நாங்கள் சாப்பிட போனோம். நானும் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியும் அண்ட் மசாலா சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கார்லிக் தந்தூரி பட்டர் நான் வந்திருந்தது, அதை ஒன்று வச்சுட்டோம். அதுக்கடுத்து கொஞ்சம் மசாலா சிக்கனையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜ் கறியும் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேங்க.
செமையாக இருந்தது. நல்ல ஒரு ஆத்தென்டிக்கான பஞ்சாபி தாபாவில் எப்படி இருக்குன்ற டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்களோட மிக்ஸ்டு வெஜ்ஜு ஊறுகாவுமே சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் இவங்களோட டைனிங் எட்டிகேட்டுமே பார்த்தா நிறையா ஸ்பூனு அதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி நிறையா கையில் யூஸ் பண்ணுவோம், அங்கெல்லாம் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணுறாங்க நிறையா. ஐ மீன் கம்பேரேட்டிவ்லி அங்கேக்குன்னா இங்கே எல்லாருமே. அண்ட் முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு சாயோடு தான் அங்கே முடிச்சிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சாய் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. லஞ்சுக்குமே எல்லாருமே டீ காஃபி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. அதனால் இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் இருக்கிறதோட கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்சு ரெண்டுலேயுமே மசாலா சிக்கனையும் மிக்ஸ்டு வெஜ்ஜையும் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க. ரெண்டையும் செட்டிலாகவும் இல்லாமல் ரொம்ப மசாலாவும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. அண்ட் முடிக்கும்போது ஒரு சாயோட மட்டும். ரேட்டு 1600. அண்ட் எபிசோட் 2ல் ஓல்ட் மால் ரோட் அண்ட் சன்செட் பாயிண்ட் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.